நம்ம எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தை படித்து கொண்டு இருக்கிறோம். அன்பில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனைக்குள்ளே அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அன்பில் நடப்பது என்றால் அதை நடைமுறை வாழ்க்கையில் அது எப்படி சாத்தியமானது அப்படின்றத பற்றி அவர் நிறைய ஆலோசனைகளை கொடுத்து வர்றார். அதில் முதல்ல அவர் சொல்லக்கூடியது, நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால், நீங்கள் கனியற்ற அந்தகார கிரியைகளோடு என்ன செய்யக்கூடாது, உடன்படக்கூடாது என்கிற விஷயத்தை அவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக அவர் சொல்வது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்யணும், நடந்து கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் முன்னாடி அந்தகாரமாக இருந்தீங்க, ஆனால் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்க என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக அவர் சொல்ற விஷயம், அவர் சொல்கிறாரு, அதான் அன்பில் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்லும் பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் அந்தகார கிரியைகளோடு உடன்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவதாக அவர் சொல்கிற விஷயம் நீங்கள் ஞானம் உள்ளவர்களைப் போல நடந்து கொள்ள வேண்டும், கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த ஞானம் உள்ளவர்களாக நடப்பதுன்னா என்னன்னா, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால உங்களுக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய காலத்தை நீங்கள் காப்பாற்றி கொள்ளுங்கள், அதை சேர்த்து வையுங்கள், அதாவது ரெடீம் பண்ணுங்க, மீட்டெடுத்து கொள்ளுங்கள், பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். இப்போ இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ 17வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அதாவது அன்பில் நடந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிற இந்த ஆலோசனையில் சொல்லக்கூடிய கடைசி ஆலோசனையாக இது இருக்கிறது. அதாவது 17லிருந்து 20 வரைக்கும் கவனமாக வாசிங்க. ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து 20 வரைக்கும் தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் 21 வரைக்கும். சரி. ஸோ இப்போ அவர் கடைசியாக இந்த இடத்துல சொல்லுகிற விஷயங்கள், நீங்கள் மதியற்றவர்களாக இராம கர்த்தருடைய சித்தம் என்னது என்பதை என்ன செய்யுங்க, உணர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சிட்டோம், படிச்சிட்டோம். இப்போ 18வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அடுத்த ஆலோசனை அவர் சொல்லுகிறார். ஸோ நீங்க எல்லாத்துலேயுமே அவர் பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்காதீங்க இப்படி இருங்க, இப்படி இருக்காதீங்க இப்படி இருங்க. மேலே என்ன சொல்றாரு, நீங்க அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாம நீங்க எக்ஸ்போஸ் பண்ணுங்க, அவைகளை கடிந்து கொள்ளுங்க, அதை குறித்து பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதில் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கன்னு சொல்றாரு. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு என்ன செய், எழுந்திரு, தூங்காத எழுந்திரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஆலோசனையில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஞானம் மற்றவர்களை போல நடக்காதீங்க, ஞானம் உள்ளவர்களை போல நடந்து கொள்ளுங்க, அது கவனமாய் நடந்து கொள்ளுங்கன்னு சொல்றாரு. இதுல மூணாவது சொல்லும்போது சொல்றாரு, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாதிருங்கள் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். நேரடியாக இதனுடைய அர்த்தம் என்னன்னா, தண்ணி போடாதீங்க, சரக்கு என்ன செய்யாதீங்க, அடிக்காதீங்க. ஏன்னா நீங்க சரக்கு அடிச்சிங்க அப்படின்னு சொன்னா அது மதுபான வெறியை உங்களுக்கு என்ன செய்யும், தரும். அதன் விளைவாக என்ன நடக்கும் அப்படின்னா, துன்மார்க்கம் உங்களிடத்துல இருந்து என்ன செய்யும், புறப்பட்டு வரும். இதுதான் அதனுடைய நேரடியான அர்த்தமாக காணப்படுகிறது. ஆனா அதுல அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆவிக்குரியவர்களாக இருக்கிறவர்கள், தேவ பிள்ளைகளாகிய நாம் துன்மார்க்க வழிகளில் என்ன செய்யக்கூடாது, நடக்க கூடாது. அது என்னது துன்மார்க்கம்? துன்மார்க்கம் அப்படின்ற அந்த வார்த்தையை பழைய ஏற்பாட்டில் அதிகமா ஒரு புஸ்தகத்துல வாசிக்கணும். எந்த புஸ்தகத்துல வாசிப்பீங்க? அதை விட அதிகமா நீதிமொழிகள்ல வாசிப்பீங்க. சங்கீதத்துல துன்மார்க்கன்ற வார்த்தை நிறைய வருது. சரியா? இந்த துன்மார்க்கம்னா என்னது?
பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் பைபிளுடைய வெளிச்சத்தின் அடிப்படையில் சொல்லுங்க. நார்மலாக சொன்னால் துன்மார்க்கம்னா கர்த்தருக்கு பிரியம் இல்லாத எல்லாமே அப்படின்னு சொல்லிடலாம். பட் பைபிள் வந்து துன்மார்க்கன் அப்படின்னு சொல்லும்போது நீதிமொழிகள் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் துன்மார்க்கனை குறித்து சொல்லுது. அவன் என்ன செய்வான்னா கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணுவான், போதனையை அசட்டை பண்ணுவான், ஞானத்தை அசட்டை பண்ணுவான், கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவான், கர்த்தரை அசட்டை பண்ணுவான். ஆக மொத்தம் துன்மார்க்கன் யார்? துன்மார்க்கம் அப்படின்ற அந்த வார்த்தை எதோடு சேர்ந்து சொல்லப்பட்டிருக்கும் பழைய ஏற்பாட்டில் அப்படின்னா, கர்த்தருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணுதல், கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுதல், கர்த்தரை அசட்டை செய்தல், போதனைகளை அசட்டை செய்தல். இப்படி கர்த்தரும் கர்த்தருக்குரியவைகளையும் யார் நிராகரிக்கிறானோ அவனை தான் பழைய ஏற்பாட்டில் நீங்க என்னன்னு சொல்ல முடியும்? துன்மார்க்கன்ற வார்த்தையோடு கலந்து சொல்லப்பட்டிருக்கு. துன்மார்க்கர் யாவரும், துன்மார்க்கருடைய வாழ்க்கையினுடைய முடிவு என்ன, துன்மார்க்கர் வாழ்க்கை எப்படி வாழ்றாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவர்களை பொதுவாக நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீதிமொழிகளில் தான் குறிப்பாக அவர்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் அசட்டை செய்யக்கூடியவர்களாகவே என்ன செய்வார்கள்? காணப்படுவார்கள். எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க? அசட்டை செய்வார்கள். அவர்கள் விருப்பத்தின்படி தான் வாழ வேண்டும் என்று என்ன செய்வார்கள்? நினைப்பார்கள். இன்னைக்கு இப்போ நான் சொன்ன இந்த கோட்பாட்டுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தத்துவத்தில் என்ன பேர் தெரியுமா? நவநாகரிகம்னு பேர். போஸ்ட் மாடர்னிசம். என்னது? ஆமாம், இந்த வார்த்தையை வந்து நீங்கள் இன்னைக்கு பரவலாக உலகத்தை கவனித்து நியூஸ் பேப்பர் வாசிக்கிறவங்க, உலகத்தை கவனிக்கிறவங்க, உலகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறவங்க வந்து இந்த வார்த்தையை அதிகமாக நீங்கள் வந்து நோட் பண்ணலாம். இந்த வார்த்தையை எல்லா உலகத் தலைவர்களும் சொல்லுவாங்க. திஸ் இஸ் அ போஸ்ட் மாடர்ன் வேர்ல்டு, திஸ் இஸ் அ போஸ்ட் மாடர்ன் வேர்ல்டு. தமிழில் சொன்னால் நவ நாகரிகம். நம்ம எல்லாமே நாகரிகம் அடைந்தவங்க தான். இது வந்து நியூ நாகரிகம், நவ நாகரிகம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த போஸ்ட் மாடர்னிசம்னாலே என்னன்னா, நீ சொல்றதெல்லாம் என்னால் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. நான் என்ன முடிவு பண்றேனோ அதைத்தான் நான் என்ன செய்வேன். இதுக்கு பேர் தான் போஸ்ட் மாடர்னிசம். இதுக்கு பேர் என்னது? போஸ்ட் மாடர்னிசம். இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்னைக்கு வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமினிசம், அதாவது பெண்ணியம். பெண்ணியவாதிகள். எங்கள் ஒரு நண்பர் இருப்பார், யூடியூப் சேனலில் நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர். அவர் வந்து ரொம்ப அருமையான கருத்துக்களை வந்து பதிவிடுறாரு. அவர் வந்து பெண்ணியவாதிகள்னு சொல்றது போல பெண்ணிய வியாதிகள் அப்படின்னு. பெண்ணியத்திற்கும் பெண்மைக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அது பெண்களுக்கு புரியும். இன்னைக்கு இவர்கள் பேசுகிற பெண்ணியம் என்பது ஆண்களை அவமானப்படுத்தி ஆண்களுக்கு நிகரானவர்களாக நாம் என்ன செய்யணும், மாறணும் என்று நினைக்கக்கூடியது. நீ யாரு? நான் பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும், நீ யார் சொல்றது? பெண்கள் எப்படி இருக்கணும்ன்றது யார் முடிவு பண்ணுவோம்? பெண்கள் முடிவு பண்ணுவோம். இது வந்து பெண்ணியம். அதுக்கடுத்து வேற என்னென்ன வருது அப்படின்னா LGBTQ+. இது என்னது? ஆண்கள் ஆண்களோடு, பெண்கள் பெண்களோடு, ஒரு ஆண் பல பெண்களோடு, ஒரு ஆண் ஆணோடும் பெண்ணோடும், ஒரு பெண் ஆணோடு பெண்ணோடு, மிருகத்தோடு குழந்தைகளோடு, இப்படி எப்படி வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், இருந்துக்கலாம். ஒரு ஆண் பெண்ணாக மாறிக்கொள்ளலாம், பெண் ஆணாக மாறிக்கொள்ளலாம். இப்படி பல நிலைமைகளில் இது வந்து சுதந்திரம், இதுக்கு பேர் என்னது, ஃப்ரீடம் என்று போதித்து இதை ஒரு கோட்பாடாக இன்னைக்கு என்ன செய்திருக்காங்க. ஆமா, இதை தான் நீங்க சாதாரணமா நம்ம புரியுற லாங்குவேஜ்ல சொன்னா வானவில் கைஸ், சரிங்களா? அது LGBTQ எல்லாம் இருக்குது சார், நிறைய இருக்குது சார். ஆமா, அதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா 200 தாண்டும். ஆமா ஆமா. ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு கோட்பாடாக இன்னைக்கு நவநாகரிகத்தில் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடங்காமை. இந்த அடங்காமை அப்படின்ற இந்த அடங்காமை, LGBTQ, ஃபெமினிசம், இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக காணப்படுவது என்ன தெரியுமா? ஏத்தியிசம், அதாவது கடவுள் மறுப்பு கோட்பாடு. கடவுளை மறுத்து விட்டால் நம் இஷ்டத்துக்கு என்ன செய்யலாம்,
வாழலாம். கடவுள் இல்லை என்கிற கோட்பாட்டின் கீழ் வரக்கூடிய அனைத்து தத்துவங்கள், கம்யூனிசம், நாசிசம், சோசியலிசம், இப்படி சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் இப்படிப்பட்ட விஷயங்களை என்ன செய்கிறது, இந்த உலகத்தில் விதைத்து கொண்டு இருக்கின்றன. எத்தனை வருஷமா விதைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, ரொம்ப வருஷமா என்ன செய்யறாங்க, விதைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இப்படி வாழாதவர்கள் மனிதர்கள் அல்ல. அதாவது இப்படி இப்படி இந்த இந்த கேட்டகரிக்குள்ள இல்ல, இவர்களை நேசித்து இவர்களோடு கலந்து இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யாதவர்கள் முற்போக்குவாதிகள் அல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மலாம் நான் ப்ராக்ரசிவ், முற்போக்குவாதிகள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. முற்போக்குவாதம்னா என்னது? பிரதர் எபேசியர் தானே எடுக்க வந்தீங்க, என்னத்துக்கு இப்போ நீங்கள் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்காதீங்க. இப்போ நான் அதுதான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதாவது வெறும் சரக்குனால் மட்டும் துன்மார்க்கம் நடப்பதில்லை. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாதிருங்கள்னு சொல்லி இருக்குதுன்னா, உங்களையே நீங்கள் மறக்கிற அளவிற்கு, நிதானம் தவறி வாழுகிற அளவிற்கு ஏதுவான எந்த விஷயங்களும் செய்கிற மாதிரியான வெறிகளை உங்களுக்குள் என்ன செய்யக்கூடாது, ஏற்றிக்கொள்ள கூடாது என்று பொருள். சரக்கடிச்சா மட்டும்தான் எல்லாருக்கும் துன்மார்க்கம் செய்கிறார்கள் நினைக்கிறீங்களா? கருத்து சரக்கு என்று ஒன்று இருக்கிறது, அதுதான் இது. இப்படிப்பட்ட சரக்குகளை உள்ளே ஏற்றிக்கொள்கிறவர்கள் அவர்களும் மதுபான வெறிக்கு ஈக்குவலான வெறிகளை உடையவர்களாக இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இன்றைக்கு இதுக்குள்ள கிறிஸ்தவர்களும் இதை என்ன செய்கிறார்கள், அங்கீகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அடங்காமை ரொம்ப முக்கியம். அடங்க மறு அத்துமீறு சொல்றாங்களா? திமிரி எழு திருப்பி அடி சொல்றாங்களா இல்லையா? சொல்றதெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? தேசிய தலைவர்கள் என்று நாம் யாரை நினைத்து கொண்டு தற்காலத்தில் சொல்லிக் கொள்கிறோமோ அவங்க சொன்ன கோட்பாடுகள் இதெல்லாம். என்னது? அடங்க மறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி. நீங்க இந்த இந்த 4 வார்த்தையை வந்து நீங்க என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா, புள்ளிங்கோ பாய் சொல்றாங்கன்னு நினைக்கக்கூடாது. நோ, 30 டாக்டர் பட்டம் 40 டாக்டர் பட்டம்னு வாங்கக்கூடிய ஆட்கள் சொல்லுகிற வார்த்தைகள். அவங்களும் அவர்கள் பிள்ளைகளும் நன்றாக தான் இருப்பார்கள். ஆனால் இதை சொல்லி ஏற்றி விடுகிற ஒரு சமூகம் அடங்க மறுத்து அத்துமீறி திமிரி எழுந்து திருப்பி அடித்து ஜெயிலையும் கேவலமான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை போதிக்கிற தலைவர்கள் நன்றாக தான் இருப்பார்கள். அவங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துருப்பாங்க, கரெக்டா வாழ சொல்லி கொடுப்பாங்க, கோட்பாடுகள் கடவுளை மறுத்தாலும் அவங்க ஒரு ஒரு ஒழுக்கத்துக்குள்ள அவங்க பிள்ளைகள் என்ன செஞ்சிருப்பாங்க, வளர்த்து கொண்டு வருவாங்க. ஆனா அவங்களே வெளியில வந்து வானவில்லுக்கு என்ன செய்வாங்க, கொடி பிடிப்பாங்க. ஏன்னா அதுக்கு பேர் தான் வெறி ஊட்டுதல். என்னது? வெறி ஊட்டுதல். அதனால நான் எதுக்காக இந்த இடத்துல பிரதர், நீங்க இந்த இடத்துல வந்து துன்மார்க்கத்துக்கு ஏனோ மதுபான வெறின்னு மட்டும் தானே பிரதர் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்குதுன்னு நான் அதுதான் சொல்றேன். வெறும் மதுபான வெறி. இப்ப எத்தனை பேர் இங்க உட்காந்து சரக்கு அடிச்சுன்னு இருக்கிறோம்? இது விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டிருக்குது. விசுவாசிகள் யாராவது உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருப்பாங்களா? அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீதிமொழிகள்ல சொல்லி இருக்குது, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு சிவந்த கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி வாழ்கிறவர்கள், கலப்புள்ள சாராயத்தை நாடும் மனிதர்களுக்கு தான் இதெல்லாம் என்ன செய்யுது, வருது. இதை நீ அடிக்கக்கூடாது, இது சரக்கு அடிக்கிறதுனால உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது பைபிள்ல ஆல்ரெடி என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. தேவ பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும். அவங்க யாரும் இதை அடிக்கிறது இல்லை, இதை செய்யறது இல்லை. செஞ்சாங்கன்னா செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஆனா தேவ பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் நவநாகரிகம் என்கிற இந்த சரக்குக்கு அடிமைகளாக இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அடங்காமைக்குள் வருகிறார்கள். இந்த அடங்காமை குணம் அவர்களுக்குள் இருப்பதனால் வெறி உள்ளவர்களாக மாறி தேவனுடைய கோட்பாடுகளை, தேவன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நிராகரிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். இப்போ நீங்க நீதிமொழிகள் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதெல்லாம் என்னமோ இன்னைக்குதான் வந்திருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது ஏற்கனவே அந்த காலத்துல இருந்து என்ன செய்கின்றது, இருக்கிறது. நீதிமொழிகள் வாசிங்கன்னா இந்த கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய அனைவரையும் துன்மார்க்கர் என்று என்ன செய்கிறது, சொல்லுகிறது. துன்மார்க்கர் என்பவர்கள் யார்னா, கர்த்தரையும் கர்த்தருக்குரியவைகளையும் இவங்க என்ன செய்வாங்க,
அசட்டை செய்வார்கள். என்ன செய்வார்கள்? அசட்டை செய்வார்கள். இவங்களை தான் நீங்க பழைய ஏற்பாட்டுல துன்மார்க்கர்னு என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். போதனை அசட்டை செய்கிறவர்கள், கர்த்தருடைய வசனத்தை அசட்டை செய்கிறவர்கள், கர்த்தரை அசட்டை செய்கிறவர்கள், நீதியை அசட்டை செய்கிறவர்கள், பரிசுத்தத்தை அசட்டை செய்கிறவர்கள், அன்பை அசட்டை செய்கிறவர்கள், ஞானத்தை அசட்டை செய்கிறவர்கள், புத்தியை அசட்டை செய்கிறவர்கள். இந்த அசட்டை செய்கிற கேட்டகரி தான் நீ சொல்ற மாதிரிலாம் என்னால என்ன செய்ய முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் தான் யாரு? துன்மார்க்கர். அந்த குணம் தேவ பிள்ளைகளுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா நாம வெறி உள்ளவர்களாக என்ன செய்யறோம்? இருக்கிறோம். அது சரக்கடித்ததுனால் வந்த வெறியாக இருக்கலாம், அல்லது இந்த மாதிரியான நவநாகரிக கோட்பாடுகளினால் வந்திருக்கக்கூடிய வெறியாகவும் என்ன செய்யலாம்? இருக்கலாம். இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களை கவனிச்சு பாருங்க. ஸ்கூலுக்கு போகக்கூடிய சின்ன பிள்ளைகளை கவனிச்சு பாருங்க. அடங்காமை என்கிற இந்த குணம் இன்றைக்கு ரொம்ப அதிகமாக அவர்களிடத்தில் என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறது. நீங்க டீச்சர்ஸாக இருக்கிறவங்கள நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிக்க கூட என்ன செய்யாது? முடியாது. பேரண்ட்ஸ் என்ன செஞ்சுப்பாங்க? கோச்சுப்பாங்க. கோச்சுப்பாங்க தானே? அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது. ஏன்னா பிள்ளைகள் என்ன ஆயிடுவாங்களாம்? மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க. அவன் போய் ஏதோ தற்கொலை பண்ணிட்டானா என்ன பண்றது? தற்கொலை எண்ணங்கள்ன்றது சின்ன வயசுலயே என்ன செய்யப்படுது? ஏதோ ஹீரோயிசம் மாதிரி சொல்லி கொடுக்கப்படுது. நீட்டில் மார்க் கிடைக்கலாம் தற்கொலை பண்ணு, ஸ்கூல்ல டீச்சர் திட்டாங்கன்னா தற்கொலை பண்ணு. ஏன் தற்கொலை பண்ணும்? அதுவே ஒரு அடங்க மறுக்கக்கூடிய செயலாக என்ன செய்கிறது? மாறுகிறது. ஆனா இந்த உலகம் என்ன சொல்லும்? பாத்தீங்களா இந்த டீச்சர் எவ்வளவு அந்த குழந்தைய மன உளைச்சலுக்குள்ள ஆக்கி இருந்தா, இதை கேட்டுக்கிட்டு இருக்க 10 குழந்தைகளுக்கு என்ன ஆகும்? டீச்சர் ஏதாவது சொல்றேன்னா வீட்டில் போய் தற்கொலை பண்றேன். உடனே டீச்சருக்கு என்ன ஆயிடும்? எப்பாடி வந்தோமா, பாடம் சொல்லி கொடுத்தோமா, அனுப்பிச்சோமா, எக்கேடு கெட்டுப்போ, உனக்கு எதுக்கு நான் வந்து என் புள்ள மாதிரி உன்னை எதுக்கு நான் பார்க்கணும்னு என்ன செய்யுது? ஆயிடுது. அதனால சிறு குழந்தைகள் முதல் மன உளைச்சலுக்குள்ளாகிறீர்கள் என்கிற ஒரு இதெல்லாம் புகுத்தப்படுது. வெளியில இருக்கிற உலகத்தின் மூலமா என்ன செய்யப்படுது? புகுத்தப்படுது. தேவ பிள்ளைகளாகிய நாம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் வெறிகள். இதெல்லாம் என்னது? வெறிகள். அதனால கடவுள் மறுப்பு கோட்பாட்டினால் வரக்கூடிய விளைவுகள் எல்லாம் இன்றைக்கு தேவனை வணங்குகிற ஜனங்கள் நடுவிலும் அவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இதையும் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. அவர் யாரு சொல்றது? இவங்க யாரு என்ன சொல்றது? பைபிள் சொல்றதுன்னா நம்ம செஞ்சிடணுமா? இயேசு சொல்லியிருக்காரா? இயேசு கிறிஸ்து எங்க சொல்லியிருக்காரு? பைபிள் வசனத்தை காமிங்க. நானும் கல்யாணம் பண்ண கூட எங்க போட்டிருக்காரு? பைபிள்ல டைரக்டா இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லியிருக்காரா? இல்ல அப்ப நான் கல்யாணம் பண்ணுவோம். நான் சொல்றது புரியுதா இல்லையா? இதெல்லாம் அடங்காத குணங்கள். இதுதான் துன்மார்க்கம். துன்மார்க்கம்னா அதுதான். கர்த்தரையும் அசட்டை செய்தல், கர்த்தருக்குரியவைகளையும் அசட்டை செய்தல். இது எதனால் வருகிறது? உலக கோட்பாட்டினால் நிறையும் பொழுது என்ன செய்கிறது? வருகிறது. இப்போ பவுல் சொல்றாரு, இப்படிப்பட்ட வெறி உள்ளவர்களாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. அதுக்கு பதில நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு பாஸ்டர் எடுத்து பிரசங்கம் பண்ணாரு, சமீபமா பார்த்துருப்பீங்க. ஆவியில நிறைஞ்சு ஆவியில போதை ஆகணும். பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஃபேமஸான பாஸ்டர். அவர் வந்து இந்த மாதிரி சொன்ன, அதாவது துன்மார்க்கத்துல போதை ஆகக்கூடாது, பரிசுத்தாவியினால போதை ஆகணும். போதைனா என்னது? நீங்கள் யார் என்பதை மறந்து செயல்படுவதற்கு பேர் தான் என்னது? போதை. பரிசுத்தாவியானவர் நமக்குள் வந்தால் நாம் யார் என்பதை மறந்தா செயல்படுவோம். அப்ப அது எப்படி போதை ஆகும்? போதையாக. அப்ப பாருங்க, தேவ பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள், பாஸ்டர்கள் ஆயிரக்கணக்கான யூத் மக்களுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட பிரசங்கங்களை எல்லாம் என்ன செய்கிறார்கள். ஆவியில போதை ஆகிறது. அப்படி பைபிள்ல சொல்லவில்லை. ஆவியினால் நிறைந்துனா போதை ஆகிறதா? இல்ல, நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆவியானவர் பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை அப்படியே கொண்டு போயிடுவாரு. அப்படியா பைபிள் ஆவியானவர் குறித்து சொல்லியிருக்கு? எங்கேயாவது அப்படி ஒரு நிலைமை பழைய பாட்டில இருந்து இது வரைக்கும்? பரிசுத்த ஆவியானவர் உள்ளே புகுந்தவுடன் என்ன நடக்குதுன்னு என்பதே தெரியாமல் ஒரு மனுஷன் நடந்து கொண்ட மாதிரி பழைய பாட்டில் எங்கேயாவது வாசிச்சிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. அவங்களுக்கு என்ன நடக்குது நல்லா தெரியும். இன்ஃபேக்ட் ஆவியானவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான், ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதல் வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மை என்னன்றதே என்ன செய்யுது? தெரியும். தெளிவுன்றதே அப்பதான் என்ன செய்யுது? பிறக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ஆவியினால் நிறைவதை போதை என்று என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. மிக தவறான உபதேசம், மிக தவறான
உபதேசம். உண்மையான போதைனா உலக கோட்பாடுகள். இது போஸ்ட் மாடர்னிசம்ன்றது உலகத்துல சொல்லக்கூடிய ஒரே கருத்து தான். இந்த மாதிரி உலகத்துல ஏகப்பட்ட கருத்துக்கள் என்ன செய்யுது இருக்குது. எந்த ஒரு கருத்து கோட்பாடு கர்த்தரையும் அவருக்குரியவைகளையும் அசட்டை செய்யும்படியாக வழி நடத்துதோ அது எல்லாமே போதை. ஏனென்றால் மனித தன்மையவே இழந்து உங்களை செயல்பட வைக்கும். அறிவில்லாத நிலைமையில் உங்களை செயல்பட வைக்கும். புத்தியற்ற நிலைமையில் உங்களை செயல்பட வைக்கும். புரிஞ்சுதுங்களா? அதனால உலக கோட்பாடுகளை உங்கள் பிள்ளைகள் ஒரு நாளைக்கு 8 to 10 மணி நேரம் உட்கார்ந்து படித்துவிட்டு வீட்டுக்கு என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள். வீட்டுக்கு வந்த பிறகும் கையிலே வைத்து இப்படி ஸ்க்ரோல் பண்ணி அதே உலக கோட்பாட்டை தான் என்ன செய்கிறார்கள்? பார்க்கிறார்கள். நீங்களும் அதை தான் பார்க்கிறீர்கள். இவைகள் தான் நம்ம மைண்டுக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறது? போய்கொண்டிருக்கிறது. இவைகள் உங்கள் வாழ்க்கையை கண்ணோட்டத்தை மாற்றி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இப்படிப்பட்ட மதுவான வெறிகளுக்குள்ள என்ன செய்யக்கூடாதுங்க? போயிடாதீங்க. ஏன்னா அது துன்மார்க்கத்துக்கு நேராக உங்களை என்ன செய்யும்? வழி நடத்தும். அப்ப நீங்க செய்ய வேண்டியது, you have to come under the control of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாக நீங்கள் மாற வேண்டும். என்னது? பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். being filled with the Spirit. பரிசுத்த ஆவியினால நிறைந்தவர்களாக நீங்க என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். இப்ப அதை குறித்து தான் அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போகிறோம். புரிஞ்சுதுங்களா? ஓகே, சொல்றாரு ஆவியினால் நிறைந்து. 18வது வசனத்துல வாசிங்க. 18, 19, 20 வாசிங்க. 21, 18, 19, 20, 21. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து ஆவி சங்கீதங்களினாலும் கீர்த்தனங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருந்தார். இந்த பரிசுத்த ஆவியினால் நிறைவது என்கிற இந்த கோட்பாடு அல்லது இந்த ஐடியா, இந்த உபதேசம் பழைய ஏற்பாட்டில் வேரூன்றி காணப்படக்கூடிய ஒரு உபதேசம். அது அங்கிருந்து தான் நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் எங்கெல்லாம் ஒரு மனிதன் ஆவியினால் நிறைந்தவனாய் இருக்கிறான் என்று வாசிக்கிறோமோ அங்கெல்லாம் என்ன நடக்குது? ஒரு மாற்றம் ஏற்படுது. மாற்றம்னா நல்ல மாற்றம். என்ன செய்யுது? ஒரு முன்னேற்றம் ஏற்படுது. பொதுவாக அப்படி சொல்லலாம். அந்த முன்னேற்றம் எதனால் ஏற்படுது? நிறைஞ்ச உடனே என்ன நடக்குது? வேத வசனத்தை ஏன் சொல்றாங்க? மாம்சத்தினால் இருக்கக்கூடிய மனிதன் பரிசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோலுக்குள்ள வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு உட்படப்படும் பொழுது அந்த மனிதன் என்ன செய்கிறான்னா கர்த்தருடைய மகிமையை பிரஸ்தாப பண்ணுகிறவனாய் மாறுறான். அதாவது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருகிறவனாக மாறுகிறான். இப்படிதான் நம்ம பழைய ஏற்பாட்டில் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். உதாரணங்களை நாங்கள் நிறைய பார்க்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பார்க்கலாம், மோசையை பார்க்கலாம், யோசுவாவை பார்க்கலாம், தாவீதை பார்க்கலாம். நியாயாதிபதிகளுக்கு அப்புறம் ராஜாக்களுடைய காலத்தில் தீர்க்கதரிசிகள் என்ன செய்யலாம்? நீங்கள் பார்க்கலாம். இவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிறையும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தேவனுடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்தினார்கள். அவங்க செயல்லையும் செய்வாங்க, அவங்களுடைய சொல்லையும் அதை செய்வாங்க. தேவனுடைய வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக காணப்படுவாங்க. இவர்கள் எல்லாரும் வெவ்வேறு நிலைமைகளிலே பரிசுத்தாவினால் நிறையப்படும் பொழுது அதை செய்தார்கள். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியில் நிறைந்து அப்படின்னு சொன்ன உடனே பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு மனிதன் எப்படிப்பட்ட செயல்களை செய்வான் என்று கீழே சொல்லுகிறார். சொல்லுங்க, எப்படிப்பட்ட விஷயங்களை செய்வான்? அவன் சங்கீதம் பாடுவான், சங்கீதம் பாடுவான்,
சங்கீதம், கீர்த்தனை, ஞான பாட்டுகளினாலும் ஞான பாட்டு, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். போதனை, புத்தி சொல்லுதல், போதனையும் புத்தி சொல்லுதலும், உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, இருதயத்தில் பாட்டு, அப்புறம் கர்த்தராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஸ்தோத்திரம் செலுத்துதல், அப்புறம் தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் தெய்வ பயம், கீழ்ப்படிதல். பரிசுத்த ஆவியினால் ஒருவன் நிறையும் பொழுது அவனுடைய செய்கையின் முடிவாக நீங்கள் பார்ப்பது என்னது? கீழ்ப்படிதல். துன்மார்க்கத்தினால வெறி கொள்ளும் பொழுது அந்த செய்கையின் முடிவு அடங்காமை. அடங்கமாறு அத்துமீறி திமிரியலும் திருப்பி அடி. இது என்னது? துன்மார்க்கம். அது வெதர் இட் இஸ் an idea which is filling you. ஏதாவது ஒரு கருத்தினால் நீங்கள் நிறைந்து வெறி கொண்டாலும் அப்படிதான், சரக்கடிச்சு வெறி கொண்டாலும் அப்படிதான். அவங்க கண்ட்ரோல் என்ன செய்ய மாட்டாங்க? இருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி பரிசுத்த ஆவியினால் ஒருவன் நிறையும் பொழுது அல்லது பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்குள்ள தன்னை ஒப்பு கொடுக்கும் போது அதன் முடிவாக அவன் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியக்கூடியவனா என்ன செய்வான்? மாறுகிறான். இங்க எங்கேயாவது தன்னையே அறியாமல் தன் கண்ட்ரோலை மீறி தனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவன் செயல்படுவான் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சுட்டி காட்டுகிறாரா? சுட்டி காட்டுகிறாரா? இப்ப நீங்க இதுல பாக்குறீங்க இல்லையா? இதுல ஏதாவது ஒரு விஷயம் தன்னையே அறியாம தனக்கே தெரியாம இவன் பாட்டுக்கு ஏதாவது ஒன்றை செய்வான். இந்த உலகத்துல ஏவப்பட்டவர்கள் தங்களையே அறியாமல் இந்த திருவிழாக்கள் எல்லாம் பார்க்க முடியும் இல்லையா? அந்த ஆவிகளினால் ஏவப்படுகிறவர்கள் சாமி வந்துருச்சுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, என்னென்னமோ பண்ணி பொதுக்குன்னு கீழே விழுந்துருவாங்க. அப்புறம் சாமி மலை ஏறிடுச்சுன்னுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெளிவே வரும். அந்த மாதிரி இங்க பரிசுத்தாவியானவர் உள்ள வந்த உடனே இல்ல பரிசுத்தாவியானவரால் நிறைந்த உடனே அப்படிப்பட்ட ஒரு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவங்கள நீங்க அடக்கவே முடியாது. யார? உலகத்துல நீங்க ஏவப்படுகிறவர்களை பாத்தீங்கன்னா அவங்களாம் அடக்கவே முடியாது. அவங்க எப்ப அடங்குவாங்கன்னா அவங்க சாமி மலை ஏறின உடனே தான் அடங்குவாங்க. அதாவது அவங்களுக்குள் அவர்களை ஏவுகிற ஆவி அவர்களை விட்டு போன பிறகுதான் என்ன செய்வாங்க? அடங்குவாங்க. ஆனா பரிசுத்தாவியானவர் அப்படிப்பட்டவர் அல்ல. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் அனுமதியின்றி இதை நீங்க தவறா எடுத்துக்கூடாது, சரியா எடுத்துக்கணும். உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களுக்கே தெரியாமல் உங்களை தன் கையிலே ஆட்டி வைக்கக்கூடிய பழக்கம் நம்முடைய தேவனுக்கு இல்லை. இது இருளின் அதிகாரங்கள் தான் இப்படி செய்வாங்க. உங்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் நான் சொல்றதை நீ என்ன செய்யணும்? செஞ்சு ஆகணும்னு. ஆனா தேவன் அப்படி அல்ல. ஒருவேளை அவர் சொல்வது நமக்கு விருப்பம் இல்லைனா கூட அவர் கன்வின்ஸ் பண்ணுவார் நம்மள. ஏன் நீ இதை செய்யணும்? இப்போ மோசேக்கு இஸ்ரேல் ஜனங்களை போய் கூட்டு வர்றதுக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. ஆனா மோசே கிட்ட கர்த்தர் பேசுறாரு. அதனுடைய ஏன் நீ கூட்டிட்டு வரணும்? அவன் கேட்கிற எல்லா கேள்விக்கு என்ன செய்யறாரு? பதில் சொல்றாரு. அவன் கேட்கிற சப்போர்ட் எல்லாம் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். அவன் கேட்கிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் என்ன செய்யறாரு? அவன் மூலமா செய்ய வைக்கிறார். எல்லாம் செஞ்சு அவனை கன்வின்ஸ் பண்ணி தான் அவன் என்ன செய்யறாரு? அதுக்கு மேலே என்ன முடியாதுன்னு சொல்லும் போதுதான் அவன் மேல என்ன செய்கிறார்? கோபப்படுகிறாரே தவிர உங்களுக்கு புரியாமல் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையை தன் கண்ட்ரோல்ல எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை ஆட்டுவிக்கக்கூடிய பழக்கத்தை தேவன் ஒருபோதும் ஒரு மனிதனுக்கும் என்ன செய்வதில்லை, செய்வது இல்லை. ஆனா அப்படிப்பட்ட தேவனை தான் இன்னைக்கு ஜனங்க வேணான்றாங்க. அதுதான் வருத்தத்துக்குரியது. ஆனா அவங்க விருப்பமே இல்லாம அவங்களுக்கே தெரியாம அவங்க வாழ்க்கையை ஆட்டுவிக்கக்கூடிய சாமிகள் பின்பதாக இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? போகிறார்கள். அதை பெரிய விஷயமாக கருதுகிறார்கள், அதற்கு பயப்படுகிறார்கள். ஆனா உங்களுக்கு மரியாதை தரக்கூடிய கடவுள் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களை மதிக்கிறார். உங்கள் எண்ணங்களை என்ன செய்கிறார்? மதிக்கிறார். உங்கள் கேள்விகளுக்கு பதில் தருகிறார். ஏன் இதை நான் செய்கிறேன்னு உங்களுக்கு என்ன செய்கிறார்? விளக்கம் தருகிறார்.
உங்கள் விருப்பத்திற்கு மாறாக கட்டாயப்படுத்தி உங்களை ஒரு விஷயத்தையும் செய்ய வைக்கிற கடவுள் நம் தேவன் அல்ல. ஆனால் அவரை இன்றைக்கு உலகம் என்னன்னு சொல்கிறது? வேண்டாம் என்று சொல்லுகிறது. வருத்தத்திற்குரிய காரியம் பிரியமானவர்களே. ஆனால் ஒரு புறம் கிறிஸ்தவம் இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் நிறைதலை எப்படி போதிக்கிறது என்றால், ஏற்கனவே நம்ம சாமி வந்து ஆடுகிறவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படிதான் போதிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் கான்ஃபரன்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப்ல கோட்டை அவர்கள் ஆட்டும் போது விழுகிறது என்ன, சிடியை கொடுக்கும் பொழுது அவர்கள் ஆடுகிறது என்ன, பேப்பரை தொட்ட உடனே அவர்கள் பண்ணுகிற கூத்து என்ன, ஊதுன உடனே அப்படியே மல்லாக்க சாய்கிறது என்ன, அவர்களையே அறியாமல் அவர்கள் ஆடுகிற அந்த ஆட்டம் என்பது பரிசுத்த ஆவியினால் வருவது அல்ல. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவி என்றதை இப்ப நம்ம படிக்க போறோம். அந்த பரிசுத்த ஆவியானவருக்குன்னு சில குணாதிசயங்களை பைபிள் நமக்கு என்ன செய்கிறது? சொல்லுகிறது. அதை நம்ம படிக்க போறோம். அதை வாசிச்சீங்கன்னா இப்படி அவர் செய்யவே மாட்டார். சரியா? அதை நம்ம போய் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துக்கு வரலாம். சரியா? ஏன்னா நான் திரும்ப சொல்றேன், பரிசுத்த ஆவியினால் நிறைதல் என்பது பழைய ஏற்பாட்டிலிருந்து கர்த்தர் சொல்லி கொடுக்கிற ஒரு சத்தியம். பழைய ஏற்பாட்டிலிருந்தே வருகிறது அது. அதை நம்ம கவனமா என்ன செய்யணும்? பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்க்கலாம். சரிங்களா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் பற்றி அதிகமாக தீர்க்கதரிசனங்கள் சொல்லப்பட்ட ஒரு இடம் ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கலாம். இப்போ 11வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அங்க ஒரு கவிதை இருக்கிறது. இந்த கவிதை யாரை பற்றி பேசுகிறது என்றால், மேசியாவை குறித்து என்ன செய்கிறது? பேசுகிறது. மேசியான்றது யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இனிமேல் வரப்போகிறவர் என்று ஏசாயா எழுதுறாரு. நம்மளை பொறுத்தளவுக்கு அவர் ஆல்ரெடி என்ன செஞ்சாச்சு? வந்தாச்சு. சோ ஏசாயா எப்போ இது எழுதுறாருன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு ஏறக்குறைய 750 வருஷத்துக்கு முன்னாடி, 750 இயர்ஸ்க்கு முன்னாடி இதை என்ன செய்கிறார்? எழுதுகிறார். அப்ராக்சிமேட்லி. சரிங்களா? என்னுடைய கணக்கு தவறாக கூட இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அதை என்ன செய்கிறார்? எழுதுகிறார். அப்போ மேசியாவானவரை குறித்து அவர் எழுதும் பொழுது, மேசியாவானவர் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்படுவார், தேவனுடைய ஆவி அவர் மேல் வந்து தங்குவார் என்று சொல்லி, அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்று அங்கே சொல்லி இருக்கிறது. இதை நம்ம இப்ப வாசிப்போம். முதல் 2 வசனங்களை மட்டும் வாசிங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஓகே, இது வந்து மேசியா. சரியா? இது வந்து இந்த கிளைன்றவர் யாரு? கிளை என்னப்படுகிறவர் யாரு? மேசியா. ஈசா என்ன அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் யாரு? மேசியா. ஒரு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கவிதை. 2வது வசனத்துல இந்த ஆவியானவர் அவர் மேல் வந்து தங்குவார், ஆவியானவர் அவர் மேல் வந்து தங்குவார் என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஆவியானவருடைய குணாதிசயங்களை அவர் எப்படிப்பட்ட ஆவியானவர் என்று அவர் சொல்லுகிறார். ஏசாயா 11:2 வாசிங்க. ஞானத்தையும் உணர்வையும் ஒன்னு ஒன்னா சொல்லலாம். ஞானத்தை தருகிற ஆவி, ஞானம். அப்புறம் உணர்வுனா என்னது? அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல். உணர்வுனா உணர்தல், புத்தி அப்படின்னா என்னது? புரிதல். அடுத்து அருளும் ஆவியும் ஆலோசனையும், ஆலோசனை செய்கிற தருகிறவர். பெலனையும் அருளும் ஆவியும், பெலன் தருகிறவர். அப்புறம் அறிவை தருகிறவர். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை, கர்த்தருக்கு பயப்படும் பயம், இதை தருகிறவர் தான். இதை எல்லாவற்றையும் தருகிறவர் பேர் தான் என்னது? பரிசுத்த ஆவியானவர். சரிங்களா? இதை எல்லாவற்றையும் தருகிறவருக்கு பேர் என்னது? பரிசுத்த ஆவியானவர். இப்படிப்பட்ட ஆவியானவர் இந்த மேசியாவின் மீது தங்குவதினால் மேசியாவானவர் எப்படி நடந்து கொள்ளுவார் நீங்க பாருங்க. 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனை. யாருக்கு? அந்த கிளைக்கு, அதாவது மேசியாவுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் உகந்த வாசனையாகவே இருக்குமா. அவர் தமது கண்கண்டபடி நியாயம் தீர்க்காம, சும்மா பாக்குற பார்வையில ஒருத்தனை பார்த்த உடனே அதை பாக்குறத வச்சு நியாயம் தீர்க்கிறவரா அவர் என்ன செய்ய மாட்டாராம்? இருக்க மாட்டாரு. தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்ய, ஆமா, போற போக்குல யாரோ ஒருத்தங்க யார பத்தியா பேசுறாங்க, அதை கேட்டுட்டு அவர் தீர்ப்பு என்ன செய்ய மாட்டாராம்? சொல்ல மாட்டாராம். நீதியின்படி ஏழையை நியாயம் விசாரிப்பாராம். யதார்த்தத்தின்படி யதார்த்தம் என்னவோ அதன்படிதான் என்ன செய்வாரு?
பூமியில இப்படி நிறைய அவரை குறித்து என்ன செய்யறது சொல்லி இருக்கிறது. கடைசியா பாருங்க 9வது வசனம், ரொம்ப சூப்பரான வசனம். அதான் என்னன்னா, இந்த மேசியா ராஜ்யபாரம் பண்ணும்போது, அல்லது இந்த மேசியாவானவர், அதாவது இப்படிப்பட்ட ஆவியானவர் அவருக்குள் யாருக்குள் வருகிறாரோ அந்த மேசியா ஆளுகை செய்யும் பொழுது என்ன நடக்குமா இந்த பூமியில? பாருங்க 9வது வசனம், என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, இருக்க மாட்டாங்க. கடைசி தான், ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது. சமுத்திரம் எப்படி ஜலத்தினால் நிறைந்திருக்கிறதோ பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் என்ன செய்யுமா? நிறைந்திருக்கும். இதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? தேவனுடைய நிறைவுன்னு பேரு. புதிய ஏற்பாட்டில் நீங்க படிக்கிறீங்கல்ல, தேவனுடைய நிறைவு. எபேசியர் 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கொலோசியர் 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த தேவனுடைய நிறைவு இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது, இதெல்லாம் வாசிக்கிறோம்ல. தேவனுடைய நிறைவு என்ன தெரியுமா? பூமி முழுவதும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தினால் நிறைந்திருக்கிறது தான் தேவனுடைய நிறைவு. எப்படி நிறைந்திருக்குமா? சமுத்திரம் எப்படி ஜலத்தினால நிறைந்திருக்கிறதோ, சமுத்திரம் எப்படி ஜலத்தினால நிறைந்திருக்கிறதோ, தண்ணீரினால் எப்படி சமுத்திரம் நிறைந்திருக்கிறதோ, அதே மாதிரி பூமி முழுவதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால, கர்த்தரை அறிகிற அறிவினால என்ன செய்யுமா? நிறைந்திருக்கும். சரி, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறேன், எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஏவப்பட்டபடி அஞ்ஞானிகள், அதான் அஞ்ஞானிகள் நான் சொல்றது அறிவில்லாதவர்கள் சொல்ல, கர்த்தரை அறியாதவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுடைய வாழ்க்கையில ஆவிகளினால் ஏவப்பட்டு அவர்கள் சாமி வந்து பொழுது ஆடுகிற அந்த ஆட்டத்தை போலவே தான் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவல் வரும் பொழுதும் கிறிஸ்தவர்கள் ஆடுவார்கள், ஆட்டம் காணுவார்கள், ஆட்டம் கொடுப்பார்கள் என்று போதிக்கிறார்களே, காட்டுகிறார்களே. இதுதான் பரிசுத்தாவின் நிறைவு என்று காட்டுகிறார்களே. இப்ப நீங்க வாசிச்சதை விட, இயேசு கிறிஸ்துவை விட பரிசுத்தாவியானவரில் நிறைந்த ஒருவரை நீங்க காட்ட முடியுமா? இயேசு கிறிஸ்துவை விட பரிசுத்தாவினால் நிறைந்தவர் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நீங்க காட்ட முடியுமா? முடியாது. இயேசு கிறிஸ்து எங்கேயாவது தன்னையே அறியாம ஆடி, மல்லாக்க விழுந்து, ஊதி, கோட்டை இப்படி ஆட்டி, 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போசிக்கும் போது ஃபூன் ஊதி எல்லாரையும் படுக்க வச்சு, எங்கேயாவது ஒரு இடத்தில் அவருடைய ஒட்டுமொத்த 33 வருட வாழ்க்கையில பரிசுத்தாவினால் நிறைந்தவராய் இருக்கிறாருன்னு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் ஆகமத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது இந்த வேத வாக்கியம் இன்னைக்கு நிறைவேறுதுன்னு சொன்னார்ல. 100% பரிசுத்தாவினால் நிறைந்தவராக போயிட்டு காட்டு மிருகங்களோட போய் உட்காந்து 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்தும் பசி அதிகமாய் வந்தும் நிதானமாக நடந்து கொண்டவர் தான் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஆனா இன்னைக்கு பரிசுத்தாவினால் நிறைகிறவர்கள் எவ்வளவு நிதானமாக இருக்கிறார்கள்? அப்போ அவள் நிறைவது பரிசுத்த ஆவியா என்ற கேள்வியும் அச்சமும் ஏற்படுகிறது. மோசம் போகாதிருங்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பலர் பரிசுத்தாவினால் நாம் நிறையும் பொழுது நம்மையே அறியாமல் இப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஆமா இப்படி வச்சுப்பாங்க, சின்ன டிவியா தூக்குவாங்க, அப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸ் டிவியா தூக்குவாங்க, அப்புறம் என்ன செய்வாங்க? ஜன்னல்லாம் துடைப்பாங்க, அப்புறம் 2 கை வச்சு துடைப்பாங்க, அப்படியே முன்ன பின்ன ஆடுவாங்க. போனு சவுண்டு எப்போ வரும்னு வெயிட் பண்ணிப்பாங்க. வந்துன்னு வச்சுங்க, பின்னாடி யார் இருக்கா, சைட்ல யார் இருக்கா, எதுவும் பார்க்கறது கிடையாது. அப்படியே என்ன பண்றது? உளுந்துருது. இந்த டிவி பிரசங்கியார தான் இன்னைக்கு உட்காந்து நீங்க எல்லா டிவிலையும் பார்த்துக்கிட்டு அதை மற்ற விசுவாசிகளும் பார்க்குறாங்க. என்னதான் பண்றதுன்னு தெரியல. நான் உங்ககிட்ட ஒரே கேள்விதான் கேட்கிறேன். அதாவது இந்த பரிசுத்த ஆவியானவர் கோட்பாடை பேசக்கூடிய இந்த பெந்தேகோஸ்தே சகோதரர்கள், ஏன் இன்னைக்கு சிஎஸ்ஐ ரோமன் கேத்தலிக் உட்பட எல்லாருக்கும் உள்ளே வந்துருச்சு. இவங்க எல்லார்ட்டையும் நீங்க கேட்க வேண்டிய ஒரே கேள்வி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை விட பரிசுத்த ஆவியில் நிறைந்தவர் ஒருவரை நீங்கள் காட்டுங்கள். இல்ல, அவர் எங்கேயாவது இப்படி பண்ணியிருக்காரா? பரிசுத்தாவியின் நிறைவு உங்களையே மீறி உங்களுக்குள் ஒரு அசைவை ஏற்படுத்தும்னு சொன்னா அப்ப இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? பரிசுத்தாவியானவர் எப்படிப்பட்டவர்னு ரொம்ப தெளிவா ஏசாயா சொல்லியிருக்கிறார். ஞானத்தையும் உணர்வையும் தருகிறவர், ஆலோசனையும் பலனையும் தருகிறவர், அறிவையும், கடைசியில போட்டிருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் தருகிறவர். இந்த ஆவியினால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறையும் பொழுது அவருடைய ஆட்சியின் முடிவில் பார்க்கிறோம்,
சமுத்திரம் எப்படி ஜலத்தினால் நிறைந்திருக்கிறதோ அப்படி பூமி அனைத்தும் பரிசுத்த தேவனை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இதுக்கு பேரு தான் பரிசுத்த ஆவியினால் நிறைதல். இப்போ நீங்க எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ல இருந்து 20 வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது உங்களுக்கு புரியும். நீங்க சங்கீதம் பாடுங்கள், கீர்த்தனைகளை பாடுங்கள், ஞான பாட்டுகளை பாடுங்கள். இது எங்க இருக்குது அப்படின்னா பைபிள்ல யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு பிளஸ் புலம்பல். இந்த புக்ஸ் தான் இதெல்லாம். எல்லாத்துலயும் எல்லாம் இருக்குது கிட்டத்தட்ட. சரிங்களா? நம்ம உட்காந்து தனித்தனியா என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. இவைகள் எல்லாம் இருக்குது. இவைகளை வைத்து போதனையையும் புத்தி சொல்லுதலையும் என்ன செய்யுங்க. எப்போ போதிக்க முடியும், புத்தி சொல்ல முடியும்? இப்ப சங்கர் பிரதர் ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட வர்றாரு. நான் பரிசுத்த ஆவியினால் நிறைஞ்சு இப்படி இருந்தேன்னா என்ன போதனை இவருக்கு நான் கொடுப்பேன்? என்ன புத்தி என்னால சொல்ல முடியும்? இதுவும் ஒண்ணுதான், இதை அடிச்சுட்டு இப்படி ஆடுறதும் ஒண்ணுதான். இருளின் ஆவியை உள்ள ஏத்திக்கிட்டு இப்படி ஆடுறதும் ஒண்ணுதான், வேப்ப இலை அடிக்கிறதும் ஒண்ணுதான். இந்த ஆவி கிடையாது பரிசுத்த ஆவியானவர். மோரோவர் உலகத்தில் இருக்கிற ஒரு ஏவல் ஆவியை போல இவர் செயல்பட மாட்டார். உலகத்தில் இருக்கிற ஏவல் ஆவி என்ன பண்ணா, ஒரு சூனியக்காரன் உட்காந்து ஒரு குறிப்பிட்ட குலசாமியை கும்பிட்டு அந்த குலசாமியை இன்னொரு குலசாமிக்கு விரோதமா ஏவானா? இப்படி பரிசுத்த ஆவியானவரை நீங்க ஏவ முடியாது. பரிசுத்த ஆவியானவரே, அந்த மனிதன் எனக்கு விரோதமாக பேசிவிட்டார், அவனை அடியும் சொன்னாலாம் நமக்கு வேணா நின்று விழுவோம். நம்ம சொல்றன்றதுக்காக ஒருத்தர் போய் அவர் என்ன செய்ய மாட்டாரு, அடிக்க மாட்டாரு, சபிக்க மாட்டாரு. இயேசு கிறிஸ்து எங்கேயாவது இப்படி நீங்கள் செய்து பார்த்திருக்கிறீர்களா? சரி, அப்போஸ்தலர்கள் இப்படி செய்து பார்த்திருக்கிறோமா? அப்போஸ்தலர்கள் இப்படி எங்கேயாவது செஞ்சிருக்கிறாங்களா? பேதுருவோ பவுலோ ஒரு இடத்திலாவது இப்படி செஞ்சிருக்கிறாங்களா? இவங்க அதிகபட்சம் சொல்றது என்ன தெரியுமா? கர்ச்சிப்பு வச்சாங்கன்னா சுகமா, கர்ச்சிப்பை வச்சு சுகம் தானா? நாங்க பறந்து போய் ஊந்தாங்களா? இல்ல இவங்களுக்கு கர்ச்சிப்பு வச்சு சுகமானதே தெரியாதா? வஸ்திரத்தை தொடும் பொழுது சுகம் பெற்றதே இயேசு கிறிஸ்து உடனே சொல்றாரு, யார் என் வஸ்திரத்தை தொட்டார்? போகிறவங்க வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தாவே, இவ்வளவு கூட்டத்துல போய் யார் தொட்டாங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்னு பேருக்கு இவங்க சீஷர்கள் கேட்கறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, இல்ல வல்லமை என்னிடத்துல என்ன செஞ்சது, புறப்படு. அப்போ ஞானத்தையும் உணர்வையும் தருகிற ஆவி. அவருக்கே தெரியாம அவர் யாருக்கும் சுகம் கொடுத்தது கிடையாது. நான் சொல்ல வருது புரியுதா? இப்ப பரிசுத்த ஆவியானவர்னா இவர் தான். இன்றைக்கு உலகத்துல நீங்கள் டிவியில் பார்க்கிறது பரிசுத்த ஆவியின் நிறைவு அல்ல. தெளிவா புரிஞ்சுக்கோங்க, அது அல்ல. அப்போ பரிசுத்த ஆவியினால் ஒருவன் நிறையும் பொழுது அவனும் தன்னை மறந்து ஆட மாட்டான். மாறாக அவன் சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, புலம்பல், யோபு புஸ்தகங்களிலே அவன் ஓதுவான் அர்த்தம். வாசிப்பான், பாடுவான், தியானிப்பான். அதுல இருந்து போதனையும் புத்தி சொல்லுதலையும் கொடுக்கக்கூடியவனா என்ன செய்வான், இருப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல என்னோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எப்படியா போட்டிருக்குது, கிரியேட்டிங் சாங்ஸ் இன் யுவர் ஹார்ட். அதாவது உங்கள் உள்ளத்திலே நீங்கள் பாடல்களை உருவாக்குவீர்களாம். யாரை துதித்து பாடுகிற பாடல்களை? ஆமா. இப்ப பரிசுத்த ஆவியினால் நிறைகிற ஒரு மனிதன் தன் உள்ளத்திலே கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவான். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றான், என் நாவில் நீர் புது பாடலை என்ன செய்தீர், தந்தீர். நம்ம ரெகுலரா நம்ம பாடுற பாட்டு இல்லாம நமக்குள்ளேயே கர்த்தரை துதித்து பாடுகிற பாடல்கள் உருவாகும் பரிசுத்த ஆவியினால நம்ம நிறையும் பொழுது. அது கரெக்டா கவிதையாக தான் இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. அது நீங்கள் உங்கள் இருதயத்திலிருந்து பாடுகிற பாடல்கள், அறிவின்படியும் உணர்வின்படியும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினாலும் வரக்கூடிய பக்தியுள்ள பாடல்கள். ஆக உங்கள் இருதயத்திலிருந்து அவைகள் என்ன செய்யும், புறப்பட்டு வரும். இவைகளை தியானிக்கும் பொழுது அது வரும். வசனங்களை தியானிக்கும் போது அது வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் சோத்திரம் செலுத்துகிறவனா இருப்பானா? யாரு? பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவன். எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும். ஆனால்தான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த தாவீது 34ஆம் சங்கீதத்தில் இப்படியாக சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும். அவனை குறித்து நீங்கள்
ராஜாக்கள் புஸ்தகத்துல கடைசியாக நீங்கள் பார்க்கும்பொழுது போட்டிருக்கிறது, 2 சாமுவேல் புஸ்தகத்துல பார்க்கும்போது போட்டிருக்கிறது, அவனுடைய வாய் தேவனுடைய துதி என்ன செஞ்சது சொல்லுச்சு. அவன் தேவனுடைய ஆவியினால் நிறைந்தவனாக இஸ்ரவேலுக்கு பாடல்களை எழுதுகிற பாடலாசிரியனாக என்ன செஞ்சிருக்கிறான், இருந்திருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறது. கடைசியா பாருங்க, கர்த்தருக்கு பயப்படும், அதான் முடிக்கிறார், தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படுங்க. 33 வருஷம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தாரு. எத்தனை வருஷம் தன் தாயும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்திருந்தாருங்க? 30 வருஷம். இயேசு கிறிஸ்து பாவிகளான யோசேப்புக்கும் மரியாளுக்கும் கீழ்ப்படிந்து வாழணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை. பாவமே அறியாதவர். உதாரணத்தை வச்சுட்டு போனார். ஆடங்கமறு அத்துமீறி திமிரி எழு திருப்பி அடி நான் பண்ணாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதே ஆவியானவரை தான் தேவன் யாருக்கு தந்திருக்கிறாரு? நமக்கு தந்து அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறாரும் போது நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடந்து கொண்டது போல் நடந்து கொள்ள வேண்டும். அப்ப பரிசுத்தாவியினால் நிறைதல் என்பது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறியினால் நிறைந்த நிறைவை போல அல்ல. அப்ப நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். எப்படிப்பட்ட கண்ணோட்டம் உடையவர்களாக நாம் இருக்கிறோம், எது நம்முடைய இருதயத்தை நிறைக்கிறது? இன்றைக்கு உலகத்தில் இருக்க கோட்பாடுகளும் விஷயங்களும், உலகத்துல பெண்ணா என்னன்னு சொல்றாங்களோ அது உங்களை நிறைக்கிறதா? உலகத்துல ஆண்னா என்னன்னு சொல்றாங்களோ அது உங்களை நிறைக்கிறதா? உலகத்துல அறிவுனா என்னன்னு சொல்றாங்களோ அதுதான் அறிவா? உலகத்துல வாழ்க்கைனா என்னன்னு சொல்றாங்களோ அதுதான் வாழ்க்கையா? உலகத்துல மரணம்னா என்ன சொல்றாங்களோ அதுதான் மரணமா? உலகத்துல ஞானம் என்ன சொல்றாங்களோ அதுதான் ஞானமா? உலகத்துல சக்சஸ் என்ன சொல்றாங்களோ அதுதான் சக்சஸா? உலகமும் தேவனும் கம்ப்ளீட்லி ஆப்போசிட். உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்னு இயேசு கிறிஸ்து தெளிவாக என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். துன்மார்க்க அப்படின்னா என்னன்னா, கர்த்தரையும் கர்த்தருக்குரியவைகளையும் அசட்டை செய்தலுக்கு பேர் தான் என்னது துன்மார்க்கம். அது உபதேசமா இருக்கலாம், ஞானமா இருக்கலாம், இது எல்லாத்தையும் அசட்டை செய்வாங்க. ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை செய்வார்கள், உணர்வை அசட்டை செய்வார்கள், ஆலோசனை அசட்டை செய்வார்கள், கர்த்தர் தருகிற பலனை அசட்டை செய்வார்கள், சொந்த பலத்திலே வாழ முயற்சிப்பார்கள், அறிவை அசட்டை செய்வார்கள். கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவங்ககிட்ட சுத்தமா இருக்காது. இவனுக்கு பேர் தான் துன்மார்க்கன். இப்ப இதுல இருக்கிற எல்லாவற்றையும் நிராகரிக்கக்கூடியவர்களாக நீங்களும் நானும் இருந்தோம்னா நம்ம பரிசுத்தாவினால் நிறைகிறவர்கள் அல்ல, நாமும் துன்மார்க்கர்களாக தான் என்ன செய்யறோம் இருக்கும். அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நீங்க துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறியை உடையவர்களாக இராதீருங்கள். அதற்கு பதில அப்படின்னு சொல்லும் போது பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு அப்படி ஒரு போதையை தருகிறார்னு சொல்லல. அது தவறான உபதேசம். போதை என்றால் நம்மளே அறியாமல் நம்மை ஆட்கொள்வதற்கு பேர் தான் என்னது போதை. அது எதனால் வேணாலும் வரலாம். கோபத்தினாலும் போதை வரலாம், வெறியினால் போதை வரலாம், தவறான எண்ணங்களினால் போதை வரலாம். நேற்றோ முந்தானேற்றோ ஒரு நியூஸை பார்த்தேன். 35 வயதுடைய ஒரு பெண்மணி ஸ்கூல் ரீயூனியன், ஏற்கனவே ஸ்கூல் பசங்களோட படிச்ச அந்த ஸ்கூல் பசங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பெரியவங்களான உடனே சேர்ந்து மீட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி மீட் பண்ணும்போது தன்னுடைய பள்ளிப்பருவ 10th ரீயூனியன் அப்போ லவ் பண்ண ஒரு பையனை திரும்ப தொடர்பு கொண்டு தன் பிள்ளைகளை தலையாணியை வைத்து அழுத்தி கொலை செய்து 3 பிள்ளைகளை கொலை செய்து, இவ்வளவு வெறி ஒரு பெண்ணுக்கு எப்படி வருது? மோகத்தினால் ஏற்படும் வெறி. பெற்ற பிள்ளைகளையும் அந்த பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, 3 பிள்ளைகளை. அதை கொல்லுகிற அளவிற்கு வெறி வருதுன்னா இதுக்கு பேருதான் போதை. அவங்க எந்த மாத்திரையும் போடல, எந்த சரக்கும் அடிக்கல, ஒரு ஐடியா அவர்கள் என்ன செய்து வென்று விட்டது. அப்ப கருத்தியல் ரீதியான போதை கூட உங்களுக்கு என்ன செய்யலாம், வரலாம். அதிகார பவர் வேணும், அதிகாரம் வேணும், நான் முன்னாடி நிக்கணும், நானும் அவரை மாதிரி ஆகணும் இவரை மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் ஒரு போதையை உங்களுக்குள்ளே உருவாக்கி விடும். ஆனா நமக்கு உதாரணமாக இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் தேவனுடைய ஆவினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்தார். வாசம் செய்த அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவராக இருந்தார். அப்படிப்பட்ட குணாதிசயத்தை தான் ஆவியினால் நிறையும் பொழுது நம்மிடத்திலே தேவன் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். இப்படி நாம் வாழ வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மிடத்திலே சொல்லுகிறார். இதுதான் அன்பில் நடப்பது. ஸோ அன்பில் நடப்பதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வது. 2வது நம்ம பார்க்கிறது ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்வது. 3வது ஆவியினால் நிறைந்து நடந்து கொள்வது. இந்த 3 விஷயங்களையும் நாம் கை கொண்டு
நடக்கும் பொழுது நாம் அன்பில் என்ன செய்வோம்? நடப்போம். சரிங்களா? அதனால ஏமாந்து போகாதீர்கள். டிவியிலே நீங்கள் பார்ப்பதையும் யூடியூப்ல நீங்கள் பார்ப்பதையும் கிறிஸ்தவம் என்று நினைத்து, அது பரிசுத்த ஆவியின் வழிநடத்தல் என்று நினைத்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஏமாந்து போக கூடாது. பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தையும் உணர்வையும் ஆலோசனையும் பெலனையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் தருகிறவர். அவர் ஒருபோதும் இருமாப்பையும் துர்க்குணத்தையும் கோபத்தையும் வெறியையும் உங்களே அறியாமல் உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய பாணியையும் அவர் என்ன செய்வதில்லை? எடுத்துக்கொள்வது இல்லை. பிதாவாகிய தேவனும் அதை செய்ததில்லை, பரிசுத்தாவியானவரும் அதை செய்கிறதில்லை. மாம்சத்தில் வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரும் எந்த ஒரு மனுஷனுக்கும் அவனையே அறியாமல் அவனுக்கு விரோதமான ஒரு போக்கை எடுத்து அவனுக்கே தெரியாம அவன் வாழ்க்கையை ஆட்கொண்டது இல்லை. நம்முடைய இரட்சகர் நம்மை நேசிக்கிறவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். உங்கள் மீது அன்பு வைத்து உங்களுக்காக தன்னுடைய சரீரத்திலே பாவங்களை ஏற்றுக்கொண்டு, நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ உங்களுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக அவர் என்ன செய்தார்? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இல்லை. இந்த செய்தியின் மேல விசுவாசம் வச்சு, என் வாழ்க்கைக்கு இவ்வளவு செய்திருக்கிறாரே, என் வாழ்க்கையை மதிக்கிறாரே, இவர் எனக்கு வேணும் என்று விருப்பப்பட்டு அவர் பின்பாக வருகிறவர்களை தன் சீஷர்களாக ஏற்றுக்கொள்கிறாரே அல்லாமல் யாரையும் கட்டாயப்படுத்தி தன் சீஷர்களாக இருக்கும்படி அவர் அழைக்கவும் இல்லை. அப்படி வருகிறவர்களை அவர் தன் சீஷர்கள் என்று ஏற்றுக்கொள்வதும் இல்லை. இதை தெளிவாக நாம் போதிக்க வேண்டும். இதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ளவும் வேண்டும். ஆனால் நீங்கள் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி உள்ளவர்களாய் இருந்தீர்கள் என்றால் இவரையும் இவருடைய உபதேசங்களையும் அவர் தரக்கூடிய அழியாத வாழ்வையும் அசட்டை செய்வீர்கள். அதற்கு பதில் உங்கள் பலத்தினாலும் உங்கள் நீதியினாலும் வாழ முயற்சி செய்வீர்கள். நிச்சயமாக அது அழுக்கும் கந்தையுமாக கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக காணப்படுவதால் அது உங்களை மோட்சத்திற்கு கொண்டு போய் சேர்க்காது, உங்களுக்கு நிவாரணத்தை தராது, பாவத்திலிருந்து விடுதலையை தராது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஏன்னா அது மீனிங்ஃபுல்லானது, அது அர்த்தம் உள்ளது. அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்ட நாம் இப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்வோம். இந்த வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்து முடிக்கலாம். நம்முடைய சகோதரன் பாஸ்கர் முன்பாக வந்து நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார்.